கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அடடடடடா, நீ வீட்டுக்கு போம்மா, நான் கடையை பூட்டிட்டு வர்றேன். கடையை பூட்டிட்டு உங்களையும் கூடவே அழைச்சிட்டு வரணும்னு உத்தரவு. யார் சொன்னது? அம்மாவா? இல்ல, பின்ன ஆண்டி அட்வைஸ். அடடே, முந்தா நாள் தான் பணம் கட்டின, இன்னைக்கு ரிங் ஆகுதே. ஹலோ. ஓம் சக்தி. பாஷாபாய். ஓம் சக்தி. ஐயா துரை அடிபட்டு கிடந்தாரு, ஆஸ்பத்திரியில சேர்த்து. ஐயோ, எந்த ஆஸ்பத்திரியில? குமரன் ஆஸ்பத்திரியில. ஹலோ, நீங்க பேசுறது யாரு? ஹலோ. என்னவாப்பா? ஐயோ, நம்மளை காப்பாத்தின தெய்வத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னவாப்பா? ஆமா சொல்றேன், வா சொல்றேன். டாக்டர், இவங்கதான் ஐயா துறையோட சம்சாரம். உட்காரு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. எதுக்கு டாக்டர்? பயப்படாதீங்க, இது ஒரு ரொட்டீன் ஃபார்மாலிட்டி. போடுங்கம்மா. ஐயா துறைக்கு நிறைய பிளட் உடனே தேவைப்படுது. அம்மா, அம்மா, நம்ம கொடுக்கலாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கதான் வாங்க. பாப்பா, அவங்க ரத்தம் கொடுக்க தயாரா இருக்காங்க. வாங்கப்பா, வாங்க. இவங்க பிளட் குரூப் தான் மேட்ச் ஆகுது. நான் கூப்பிடுறவங்க தயவு செஞ்சு வாங்க. பாஷா பாய். டாக்டர், நீங்க தான் பாஷா பாயா? கமாலுதீன், அசீஸ், ரோசி, ராமசாமி, தங்கவேல், விஸ்வம், அலெக்ஸ், பிரான்சிஸ், ஜோசப். அந்த மேல்மருத்தூர் அம்மா எங்க பாப்பாவோட உயிரை காப்பாத்தி எங்க கஷ்டத்தை எல்லாம் நீக்கிட்டாங்க. அவங்க ட்ரெஸ் சோப்பா இருக்கே, அது ஏன்? உன்னோட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? நீ என்னோட சின்னவளா இருந்தாலும் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் சொல்றேன், ரத்தத்துல குரூப் இருக்கு. ஆனா கருப்பு ரத்தம், மஞ்சள் ரத்தம், பச்சை ரத்தம்னு கிடையாது. ரத்தம் சிவப்பு நிறம் தான். அதான் செவ்வாடை கொடுத்திருக்காங்க அம்மா. ரத்தத்துக்கு மதம், இனம், மொழின்னு வித்தியாசமே கிடையாது. மண்டையில பலத்த காயம் பட்டிருக்கு. முகத்துல கூட ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாச்சு. பிரெயின் ஸ்கேன் எடுத்தாச்சு. நீங்க போலாம், பயமே கிடையாது. தைரியமா போங்க. வாங்கம்மா, போகலாம். அம்மா, என்னம்மா இது? முதல்ல எங்க குடும்பத்துல மகதான் பிரச்சனையா இருந்தா, இப்ப என் புருஷன் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. உன்னுடைய சோதனைக்கு ஒரு அளவே இல்லையா? அம்மா, சாப்பிடுங்கம்மா. அம்மா, அம்மா, சாப்பிடுங்கம்மா.
ஆசையா அவ அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சாளே, ஆனா அந்த அப்பாவுடைய ஆசையாவை பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறாளே. அம்மா அம்மா, உன்னை தொடணும் போல இருக்குமா? இந்த நேரத்துல உன்னை கட்டிக்கிட்டா ஆதரவா இருக்குமா? அம்மா அம்மா அம்மா. என்ன நளினி, ஏன் அழுதுட்டு இருக்க? அப்பாக்கு தான் சரியாயிடுச்சுல? மும்தாஸ், என்னோட பிடிவாதத்தால எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நடு ராத்திரியில ஆக்சிடென்ட் ஆனப்போ எங்க அப்பா அந்த நேரத்துல யாரோ ஒரு அம்மா வாப்பாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்காங்க. யார் அந்த அம்மாவா இருக்கும்? யார் அந்த அம்மா? யார் அந்த அம்மா? யார் அந்த அம்மா? அம்மா, மரகதம், இப்ப எப்படி இருக்குங்க? அதை விடு. நம்ம வீட்டு பிரச்சனை எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால். அது போகட்டும், நாளைக்கு பௌர்ணமிங்க. ஓ, நீயும் கோயில் போயிட்டு வந்துடுறேன். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம நான் மட்டும் என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கேனா? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? நாளைக்கு பௌர்ணமி. எங்க அப்பாவும் அம்மாவும் தவறாம கோயிலுக்கு போவாங்க. இந்த தடவை போக முடியலையே. அழாத நளினி, அடுத்த பௌர்ணமிக்குள்ள எல்லாம் சரியாயிடும். ஏன், வர அமாவாசைக்கே அவங்க கோயிலுக்கு போவாங்க. அம்மா, நாளைக்கு பௌர்ணமி ஆச்சு. நாங்க போலாமா? போல. இப்ப திருப்தி தானே?